தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கல்லூரிகளிலிருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. மேக்ஸிமம் சேலரி பர் மந்த்துக்கு 32,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சவங்க, பிஜி முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயர் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரோட தந்தை அல்லது கணவர் பெயர், அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது, அடுத்து உங்களோட கம்யூனிட்டி, அடுத்து கல்வி தகுதி, இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, தற்காலிக முகவரி அண்ட் நிரந்தர முகவரி ரெண்டுமே இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜாபில் நீங்கள் ஏதாவது முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டு முன்னுரிமைக்கான சான்றிதழும் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம், நாள் இங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சமீபத்திய புகைப்படமாக இருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும். முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸும் இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38, ஜெயில் ஹில் ரோடு, நியர் சிடி ஸ்கேன், உதகமண்டலம் 643001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீலகிரி மாவட்டத்திலேருந்து மக்கள் நலவாழ்வுத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரிக்ரூட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஜூன் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஆஃப்லைன் மூலமாக. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 8 விதமான பதவிகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர். ஸோ ரேடியோகிராஃபருக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அல்லது டிப்ளமோவில் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் எங்கே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா SDH மஞ்சூரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் GMCH ஊட்டியில் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 32,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜிஎம்சிஹெச் ஊட்டியில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 17,500 ரூபாய் இருக்கும். கூனூரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல உடல் தகுதியுடனும் நல்ல பார்வைத்திறனுடையவராகவும் இருக்கணும். அவுட்டோர் ஒர்க்கெல்லாம் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சேலரி பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நெடுகுலாவில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆடியோ மெட்ரிஷியனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஹை ஸ்கூல் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டிப்ளமோவில் ஆடியோ மெட்ரிஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது அது கீழே நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஏதாவது பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஜிஎம்சிஹெச் ஊட்டியில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிபிடி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பர் மந்த்துக்கு 23,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நெல்லக்கோட்டையில் போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து ஆடியோலஜிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பேச்சுலர் டிகிரியில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். பர் மந்த்துக்கு 32,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஜிஎம்சிஹெச் ஊட்டியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் பண்ண மாட்டோங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்பவே சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் உங்களுக்கு 11 மந்த்ஸ் இருக்கும். அதாவது 11 மந்த்ஸ் இதோட ஒர்க் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே இருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே கொடுத்துருக்க வேக்கன்சிஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆக அல்லது டிக்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, டைம் எல்லாமே தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.